தலைவர் மேலே பொறாமையில் அல்லது வைத்தறிச்சலில் இருக்கிறவங்க சில பேர் வந்து தலைவருக்கு நடிக்கவே தெரியாது, அவருக்கு வந்து இந்த மாசான கேரக்டர் தான் செட் ஆகும், நடிப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள்லாம் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கும் விதமாக சமீபத்திய ஒரு பேட்டியில் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடிப்பு மழையை பொழிஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, புவனா, ஒரு கேள்விக்குறி, இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் தலைவருக்கு நடிக்க முடியாது, நடிக்க தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தலைவர் வந்து நம்ம எல்லார மாதிரியும் போகாமல் நம்ம வேறு ரூட்டில் போகலாம். ஏன்னா கமலையாவும் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து வேறு ரூட்டில் போகலாம், ஸ்டைல், ஆக்ஷன், அப்புறம் அப்படியே ஒரு மாஸாக போகலாம் அப்படின்ட்டு தான் அவர் வந்து அவர் பாதையை தேர்ந்தெடுத்து இப்போ வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக ஜொலிச்சிட்ருக்காரு. இது தெரியாமல் சில பேர் வந்து அவருக்கு நடிக்க தெரியாது, நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அவருக்கு இந்த மாஸ் ஆக்ஷன் தான் வரும் அப்படின்லாம் பேசுவாங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜானி படத்தில் வந்து ஒரு காட்சி வரும், ஸ்ரீதேவிக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும். இந்த ஏன் அப்படின்னு தலைவர் வந்து கேட்கும்போது ஸ்ரீதேவினா அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீன் வந்து யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிற மாதிரி 2 பேரும் வந்து பேசுவாங்க. அதே போல் கேமராவெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு நீங்கள் சும்மா இயல்பான நடிங்க, அதாவது இயல்பாக பேசுங்க அப்படின்னு தான் மகேந்திரன் சொல்லியிருப்பார் போல். அந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த காட்சி வந்து அமைஞ்சிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா வந்து பேசியிருப்பார். அதாவது நடிப்பே தெரியாது, அது இயல்பாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்லுவார். அவங்க 2 பேரையும் இயல்பாக வாழ விட்டுட்டு கேமரா மறைச்சி வச்சு எடுத்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு கல்ட்டு சீன், அது பயங்கரமாக, அது சூப்பர் மேஜிக்கலாக இருக்கும். ஸோ இதுதான் தலைவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்.